ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பொங்கல் 5 காலை கோலம் விளாக். இதுக்கு முந்தின விளாக் பார்த்துருப்பீங்க. பப்ளு கோலத்து மேலே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் நாங்கள் பொங்கல் வர்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டுக்கு முன்னால் வாசலில் பொங்கல் வைப்போம். இது கிராமம், ஸோ இங்கே இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க வீட்டுக்குள்ளேயே கேஸ்லலாம் வைப்பாங்க. எனக்கு மேக்கப் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை, ஸோ நியூ ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு விளக்குக்கு பூ போடுறதுக்காக வந்துட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்காக வெஜிடபிள்ஸு, பானை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பொங்கல் வைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே பண்ணுறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, பச்சரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி அதை பொங்கல் வைக்கிற பானையில் ஊற்றுனாங்க. பொங்கல் வைக்கிற பானை ஃபுல்லாகவே கொஞ்சம் கேப் இருக்கும் நிரம்புறதுக்கு, அந்த அளவுக்கு இந்த தண்ணியை களைஞ்சி ஊற்றிடுவாங்க. அதுதான் பொங்கப்பாலாக பொங்கி வரும். பானையில் ஊற்றி மட்டும் தான் நம்ம வச்சுருக்கோம், என்ன ஃபயர் வைக்கல. அதுதான் எங்கள் அண்ணன் வச்சிட்ருக்கான். எங்கள் அண்ணன் தான் முன்னாடி நின்று பொங்கல் வச்சதே எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். எல்லா டைமும் இப்படி பண்ணுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பொங்கல் வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த பொங்கி வர்றது மட்டும்தான் பாக்கியாக இருந்தது. ஓகே, நான் மேக்கப் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். எங்கள் அண்ணன் எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்டு போ அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு குடுமையை போட்டு விட்டுட்டு, இப்போ கேர்ள்ஸ் நம்ம எப்படி தலையெல்லாம் ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி வளர்க்குறதுனால இப்படிலாம் ரெடி பண்ண வேண்டியதாகிருச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் ஃபேஸ் கட்டுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேர் அவன்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ அவனை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சும்மா அப்படியே விட்டால் வளர்ந்துருமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு தகுந்த மாதிரி ஹேர் கட் பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரிலாம் வரும். ஃபைனலாக எங்கள் அண்ணனுக்கு குடுமி போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் போய் மேக்கப் போடணும். நம்ம மேக்கப் ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஜஸ்ட் லிப்டிக், ஐலைனர், காஜல் இந்த மாதிரி தான். அக்காவும் தங்கச்சியும் ஒரே சாரி தான் வேர் பண்ணியிருந்தாங்க. எங்கள் அம்மா பெரியம்மா அவங்க தான் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. பொங்கல் பொங்கி வர மாதிரியே இருந்தது. நாங்களும் உத்து பார்த்துட்ருக்கோம். அது பொங்கி வர மாதிரியே தெரியல. இப்போ பொங்கிரும் அப்போ பொங்கிரும். நானும் வீடியோ கவர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா பொங்கிருச்சுன்னா வீடியோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு எங்கள் அண்ணன் களை இறங்கிட்டான் பொங்கல் வைக்கிறதுக்கு. நாங்களும் அப்போ பொங்கு இப்போ பொங்குன்னு பார்க்க அது பொங்குற மாதிரியே தெரில. அதனால 3 சைடும் 3 பேருமே தீ வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. ஓகே, பார்ப்போம் பொங்கல் எப்போ தான் பொங்கி வருதுன்னு. நிறைய பேர் பொங்கல் வர டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock, 4 o'clock, 5 o'clock இந்த மாதிரிலாம் விடுவாங்க. நாங்கள் வைக்கிற பொங்கல் பானையில் சூரியன் படணும், அந்த மாதிரி டைமில் தான் பொங்கல் விடுவோம். இப்போ இல்லை, எல்லா வருஷமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். அதுதான் முறையும் கூட. அது எங்கள் தாத்தா சொல்லுவாங்க. அப்படி பொங்கல் பொங்கி வரப்போகுது. ரொம்பவே சூப்பராக பொங்கல் அப்படியே பொங்கிருச்சு. இப்படி பொங்கி வர்றதுக்காக தான் நம்ம அவ்வளோ வேலை பார்த்து நம்ம இப்படி பொங்கல் விடுறோம். ஆனால் இவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதை பண்ணுறதுக்காக நம்ம எவ்வளோ முன்னால் கஷ்டப்படுறோம். பட் இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி தான், நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவலே இந்த தமிழர் திருநாள் தான். அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். மற்ற ஃபங்க்ஷன்லாம் 1 டேயில் வரும் போகும். பட் இது அப்படி கிடையாது. நான் மார்னிங் சாப்பாடே ரொம்ப லேட்டாக தான் சாப்பிட்டேன். ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இப்போ இட்லி சாப்பிட்டுட்ருக்கேன். இட்லி, சாம்பார், சட்னி மார்னிங் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக ரொம்பவே சூப்பராக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். அதுக்காக தான் எங்கள் அண்ணன் பானை தூக்கி விளக்க முன்னால் வச்சான் சாமி கும்பிட்றதுக்காக. இந்த வீடியோ ஃபுல்லுமே வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுமே லேட்டு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வாய்ஸ் கொடுத்து போடுறதுனால தான். எனக்குமே சுத்தமாக டைம் இல்லை. அப்படியே ஒரிஜினல் வாய்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே போட்டிருக்கலாம். பட் அன்னைக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸு. நெக்ஸ்ட்டு நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியே வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்குள்ளே வச்சு கும்பிடுவோம்.
வந்து ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க வெஜிடபிள்லாம். இப்போ எங்கள் அண்ணன் வந்து விளக்கு தூக்கி உள்ளே வைக்க போகிறான். வைக்கலாம். எங்கள் வீட்டில் பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் ஊரில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். அக்கா ஒருத்தவங்க இங்கே பொங்கல் விடணும் வான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் நானும் மொய்ஷாவும் வந்திருக்கோம். இந்த நல்ல நாளில் வந்து கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி ஆச்சா, ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்து நான் கோலம் விட போகிறேன். ரொம்ப பெரிய கோலம்லாம் இல்லை, சும்மா சின்ன கோலமாக தான் அக்கா விட சொல்லிச்சு. ஸோ அதனால் சின்ன கோலமாக விட போகிறேன். இதில் கலர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தம்பியுமே வந்திருந்தான். நான் கலர் கொடுக்குறேன்க்கான்னா ஓகேன்னா அவனே கலர் கொடுத்துட்டான். அக்கா வந்து ஜூஸ் வாங்கிட்டு வந்திருந்தா, ஸோ அதை தான் குடிச்சிட்ருக்கேன். மொய்ஸா வந்து எனக்கு ஜூஸ் வேணாம், நான் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா. நான் கொஞ்சமாச்சும் குடின்னேன், வேணான்னா. நெக்ஸ்ட்டு இங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும்தான் வீடியோ கவர் பண்ணேன். அதுக்கப்புறமா பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அவங்க தீபாவளிலாம் காமிச்சு கொண்டு வந்தாங்க. அப்போ நான் சாமி கும்பிட்டது மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோன் வந்து இன்றைக்கி ரொம்பவே லோ பேட்ரி ஆகிருச்சு. அப்புறம் அங்கே இன்னுமே 2, 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோமா, அப்படியே வந்து வீடியோ கவர் பண்ணுறதே மறந்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம்லாம் ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேர் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் விளாகில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதோட விளாகை முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், பொங்கல் வந்து ரொம்பவே சிறப்பாக முடிஞ்சது. ஸோ விளாகை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கண்டினியூவாக பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாகில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானி வித்திகா. டாடா பாய்.